அந்த வெயிட் வாங்க வாங்க தம்பி வாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றாக இன்று பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு 30 ஹை ப்ரெஷர் கூடிய வாகனங்கள் வந்து இன்றைக்கு மாண்புமிகு பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அவர்களும் நிலைக்குழு சுகாதார தலைவர் சகோதரி சாந்தகுமாரி அவர்களும் ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களும் உடனிருந்து இங்கு துவங்கி வைத்திருக்கிறோம். இது சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு கிட்டத்தட்ட 925 பஸ் ஷெல்டர் இருக்கக்கூடிய பகுதிகள், ஃபுட்பாத்துகள் இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறம் இன்டீரியர் ரோட்ஸ், பிஆர்ஆர் சாலையில் இருக்கக்கூடிய பின்ஸ்களை வந்து தூய்மைப்படுத்தும் பணிகளுக்காக இது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாகனங்களிலும் கிட்டத்தட்ட 1000 லிட்டர் தண்ணிகள் பொருத்தப்பட்டு ஹை ப்ரெஷர் கூடிய பைப்புகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை மாநகராட்சியில் வந்து சாலைகள் இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து பெருக்கி தூய்மை பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வாட்டர் வாஷும் பண்ணுற அளவுக்கு இது ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு வாகனத்தை இன்று துவங்கி வைத்திருக்கிறோம். தொடர்ந்து தூய்மை பணிகளுக்காக புது முன்னெடுப்புகள் மாநகராட்சி சார்பாக ஏற்கப்பட்டு வருகிறது. இல்லை, இது ஒவ்வொரு வெஹிக்கிளும் வந்து இப்போதைக்கு நம்ம வாடகை மூலயமா எடுத்து போயிட்டுருக்குறோம். இப்போது மண்டலத்துக்கு 2ன்ற வகையில் வந்து கொடுத்துருக்கோம். வரக்கூடிய நாட்களில் வந்து யூனிட்டுக்கு 1ன்ற வகையில் 47 வாகனங்கள் வந்து தரக்கூடிய நிலை சென்னை மாநகராட்சியில் புது முயற்சி. சென்னை மாநகராட்சி பொது கழிப்பிடங்களில் சுத்தம் செய்வதற்கான இதில் வந்து 4000 கோடி முறைகேடு நடந்துருச்சுன்னு சொல்லி குற்றச்சாட்டு. இல்லை, 4000 கோடி முறைகேடெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு பகுதிகளிலும் வந்து இப்போ மாநகராட்சி சார்பாக வந்து இந்த கழிப்பிடங்கள் வந்து பராமரிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு வந்து சில பகுதிகளில் வந்து தனியாரிடம் கொடுத்து பராமரிக்கப்பட்டு வந்தது. இப்பொழுது வந்து அந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த டாய்லெட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டெலாபரேட் கண்டிஷனில் இருக்குது, எந்தெந்த டாய்லெட்லாம் யூசேஜ் இல்லாமல் இருக்குது, எதனால் யூசேஜ் இல்லாமல் இருக்குது, பொதுமக்களுக்கு அந்த பகுதிகளில் அந்த டாய்லெட் தேவைப்படுதா இல்லையா அப்படின்ற கணக்கெடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு புதுப்பிக்கும் பணியில் வந்து டெமாலிஷ் பண்ணி நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்து இப்போ டாய்லெட்டே வந்து நவீன முறையில் வந்து ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்களும் வந்து இது நல்ல வகையில் பராமரிக்கப்படுகிறதுன்றதுனால வந்து பொதுமக்களும் இதை நல்லா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிருபர் வந்து தெரிவித்தவாறு 4000 இல்லை, அது 400 கோடி ரூபா ப்ராஜெக்ட் தான். பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை வந்து அதிகரிச்சுக்கிறது பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மூலமாக. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வந்து 43 பேரை தமிழக அரசு வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மாநகராட்சி கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட பள்ளிகளை வந்து நடத்தி வருவாங்க. அந்த மாதிரி புகார் வந்தால் அந்த மாதிரி நடவடிக்கை இருக்கும். இல்லை, சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 419 பள்ளிகள் வந்து மாநகராட்சி வகைப்பாட்டில் இருக்கிறது. தொடர்ந்து மாநகராட்சியில் வந்து ஆசிரியர்கள் மூலியமாகவும் மாணவர்களுக்கும் வந்து இந்த பாலின சமத்துவத்தை பற்றி வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம். கடந்த 2023 நிதிநிலை அறிக்கையில் கூட மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் வந்து துவங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலியமாக 6ஆம் 7ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து குட் டச் என்ன, பேட் டச் என்னன்றதை சொல்லித்தரோம். ஒரு பெண்ணும் ஆணும் எந்த அளவுக்கு சமமாக பழகணும் அப்படின்ற ஒரு கிளாஸை வந்து சிறு பருவத்திலேருந்தே மாணவ செல்வங்களுக்கு சொல்லித்தரோம். இது வரைக்கும் மாநகராட்சி தரப்பில் வந்து இந்த மாதிரி புகார்கள் வந்ததில்லை. கண்டிப்பாக வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மாநகராட்சி நிலங்கள் அபகரிப்பு நடந்துச்சு, அதை ரெக்கவர் பண்ணுறதா எவ்வளோ எந்த பகுதியில்? ரோட்டோரமாக இருக்கக்கூடிய பகுதியில் அந்த மாதிரியான ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் மாதிரி மாநகராட்சி வந்து ஃபுட்பாத்தில் வந்து கடை போடுறாங்க அப்படின்னா தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு தான் வருகிறது. இப்போ வெண்டிங் நான் வெண்டிங் ஜோன்ஸ்ன்னு சொல்லிட்டு மாநகராட்சி சார்பாக வந்து வழங்கப்படுறோம். லைசன்ஸும் வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதிகளாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இல்லை, அதெல்லாம் வந்து தொடர்ந்து இப்போ வெண்டிங் அண்ட் நான் வெண்டிங் ஜோன்ஸ் தெரிவித்ததை போல் வந்து எடுத்துகிட்டு வரோம். ஆணையர் அவர்களும் அது குறித்து தெரிவித்திருக்கிறார்கள். பள்ளிகள் கல்லூரிகளுக்கு இடையே வந்து குறிப்பிட்ட மீட்டருக்கு அப்புறமா தான் கடைகள் வைக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறோம். சார் நீங்கள் பின்னாடி வாங்க சார்.